ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய மார்னிங் ரொட்டீனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து மண்டே மார்னிங் 6:30 ஆகுது. காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு செய்கிற வேலை வந்து பால் காசி எடுத்து வைக்கிறது தான். ஏன்னா குட்டி பாப்பா எழுந்ததுமே ஃபஸ்ட்டு பால் தான் கேட்பா. பால் குடிச்சிட்டு தான் எழுந்தே வெளியே வருவாள். ஃபஸ்ட்டே பால் காசி எடுத்து வச்சுட்டோன்னா அவள் எழுந்ததும் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். பச்சை பயிறு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். பசங்களுக்கு வந்து சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஊறி இருந்தது காலையில். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அதையும் ஒரு சைடு வந்து வேகிறதுக்காக போட்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமையே வந்து மாவு அரைச்சி எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே. ஸோ 1 வீக்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து இட்லி தான் ஊற்றுவேன். அதுக்கப்புறமா தான் வந்து தோசைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். மாவு அரைச்சிட்டு வந்ததுமே கொஞ்சம் மாவு எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் புளிக்கிறதுக்கு முன்னாடியே. பேலன்ஸ் இருக்கிற மாவு மட்டும் வெளியில் வச்சுட்டுவேன் புளிக்கட்டும்னு சொல்லிவிட்டு. காலையில் எழுந்ததும் மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து இட்லி சோடா மாவு மட்டும் சேர்த்துருக்கேன். இட்லிக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்ப்பேன், தோசைக்கு சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றிட்டோம் அப்படின்னா இட்லி சூப்பராக வரும். எப்போவுமே வந்து நான் எண்ணெய் தடவி தான் வந்து இட்லி ஊற்றுவேன். துணி போட்டு இது வரைக்கும் ஊற்றுனதில்லை, அப்படியே பழகிடுச்சு. இட்லி குண்டானில் தண்ணி சேர்த்து நல்லா அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லி ரொம்ப சூப்பராக வரும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோன்னா இட்லி ரெடி ஆகிடும். பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பருப்பு சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3/4 கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் வந்து துவரம்பருப்பும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டேன் ரெடியாக தாளிக்கிறதுக்காக. இட்லிக்கு வந்து சட்னி வந்து தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அரைச்சிருந்தேன். வெறும் பூண்டு மட்டும் சேர்க்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி அரைச்சிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டேன். தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியும் வெந்துடுச்சு. அதுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஆறட்டும்னு சொல்லிவிட்டு. எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இட்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பெரியவளும் எழுந்துட்டா, அவளுக்கு தண்ணியும் போட்டு விட்டுட்டேன் குளிக்கிறதுக்காக. அவள் குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் லஞ்ச் ரெடி பண்ணணும். குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாமே போட்டு வதங்கினதும் கல்லுப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு 1 டம்ளர் வந்து அரிசி பருப்புக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசி பருப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டோன்னா சூப்பராக பருப்பு சாதம் ரெடி ஆகிடும். பெரிய பாப்பாவும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. அவளுக்கு தலை மட்டும் வாரி விடணும். காலையில் தலை வாரி விடுறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது அம்மா தலைவாரி விட்டாங்கன்னா 2 நாள் ஆனாலும் கழண்டு வராது ரிப்பனு. நான் வாரி விட்டால் மட்டும் காலையில் போட்டு விட்டாலே ஈவினிங்குள்ளே வந்து கழட்டிட்டு தான் வருவாள். இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு. பருப்பு சாதமும், அதுக்கப்புறம் வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து சுண்டலும், சின்ன பாப்பா வந்து சுண்டல் வேணான்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் அவளுக்கு வாழைப்பழமும் வச்சு கொடுத்து விட்டேன். லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி அழகாக எடுத்து கொடுத்து விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பசங்களை வந்து நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகல, மாமியார் இருந்தாங்க. நான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ பசங்களை ரெடி பண்ணி அவங்க கூட அனுப்பிச்சி விட்டேன். அவங்களும் பசங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போனாங்க. காலையில் பசங்க கிளம்புற அவசரத்தில் வந்து காஃபி போடவே மறந்துட்டேன். பசங்க கிளம்புனதுக்கப்புறமா தான் நானும் ஹஸ்பண்டும் காஃபி போட்டு குடித்தோம். அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் பேங்க்குக்கு போகிற வேலை இருந்தது. ஸோ இட்லி, சட்னி, நைட் வச்ச கிரேவி எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதெல்லாமே வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேங்க்குக்கு கிளம்பணும். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி மதியம் சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி, பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டு போயிடலாம். ஸோ வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு தான் கிளம்புனேன். பேங்க் வேலை முடிச்சுட்டு வர வழியில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கி 2 பேரும் குடிச்சிட்டு கிளம்பணும். அதுக்கப்புறம் வந்து பேக்கரி வந்து பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு வந்து சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம். உருளைக்கிழங்கு சிப்ஸு, நேந்திரம் பழ சிப்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். இதெல்லாமே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை பர்ஃபியும் வாங்கியிருந்தோம். ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து லஞ்ச் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சாப்பாடுக்கு வந்து அரிசி கழுவி ஒரு சைடு வச்சுட்டு ஒரு சைடு பருப்பும் வேக போட்டுட்டேன். பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு அதில் தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரி வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாமே தாளித்து கடைசியாக கீரையும் சேர்த்து வெந்ததுக்கப்புறமா கடைசியாக இந்த பொடி சேர்த்து இறக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக வந்து முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும்.
ஒரு சைடு வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக அப்பளமும் பொரித்து எடுத்து வச்சுட்டேன். மதியம் லஞ்ச் வந்து இதுதான். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி பண்ணியிருந்தேன். சாதம், முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்கீரை, வேர்க்கடலை போட்டு பொரியல், அப்பளம் இதெல்லாமே வச்சு ரொம்ப சூப்பராக வந்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.